108 திவ்ய தேசங்களில் ஒன்றான மதுரையின் அருகே உள்ள திருமோகூர் திவ்ய தேசம் நம்மாழ்வாருக்கு மோட்சமளித்த தலமாக திகழ்கிறது. வைகுண்டத்திற்கு வழிகாட்டி அழைத்துச் சென்ற காளமேக பெருமாள் இங்கு கிழக்கு நோக்கி நிற்கும் மூலவராகவும் தாயார் மோகனவல்லியாகவும் அருள்பாலிக்கிறார். கிபி 13ஆம் நூற்றாண்டில் பிற்கால பாண்டியர் காலத்தில் எடுப்பிக்கப்பட்ட பள்ளி கொண்ட பெருமாளை கோவிலும் இங்கே காணப்படுகிறது. திருமகளும் பூமகளும் அமர்ந்து பள்ளி கொண்ட பெருமாளை பிரார்த்திக்கும் நிலையில் காட்சியளிக்கின்றனர். அமுதம் பெறுவதற்காக தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைத்தனர். அமுதம் கிடைத்த பின் யார் அதை பங்கிடுவது என்பதில் தோன்றிய யுத்தத்தில் தேவர்களை காக்க திருமால் மோகினி அவதாரம் எடுத்த தலம் இது. மோகினியின் மாயையில் அசுரர்கள் மயங்க தேவர்களுக்கு மட்டும் அமுதம் வழங்கப்பட்டது. பகவான் மோகினி அவதாரத்தில் இந்த இடத்திலிருந்து தேவர்களுக்கு அமுதம் வழங்கின காரணத்தினால் இத்தலம் மோகினியூராகி பிற்காலத்தில் மோகூர் என்று வழங்கப்படுகிறது. இக்கோயிலின் தனிச்சிறப்பு சக்கரத்தாழ்வார் மூலவரின் திருமேனியில் மந்திரங்களுக்கு உரிய 48 அதிதேவதைகள் பதிக்கப்பட்டுள்ளன. உற்சவர் சிலையில் 154 மந்திரங்கள் பதிக்கப்பட்டுள்ளன. 16 கைகளிலும் 16 ஆயுதங்களுடனும் அக்னி கிரீடத்துடன் சுழலும் திருவடிகளோடும் காணப்படும் இந்த சக்கரத்தாழ்வார் இங்கு மட்டுமே காட்சி தருகிறார். திருமங்கையாழ்வாரும் நம்மாழ்வாரும் மங்களாசாசனம் செய்த 1000 ஆண்டுகள் பழமையான தலம் இது. இங்கே பெருமாளை வணங்கினால் மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம். தாளதாமரை புஷ்கரணி பார்க்கடல் தீர்த்தம் இந்த தலத்தின் தீர்த்தமாக விளங்குகிறது. பார்க்கடல் கடையும் போது அதிலிருந்து தோன்றிய துளி ஒன்று இதில் தெரித்து விழுந்ததாக தலபுராணம் கூறுகிறது. திருமோகூர் காளமேக பெருமாள் கோயிலில் 11 கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. பிற்கால பாண்டிய மன்னர்கள் காலத்தினை சார்ந்த 5 கல்வெட்டுகளும் விசயநகரவேந்தர் காலத்து 2 கல்வெட்டுகளும் இக்கோயிலில் காணப்படுகின்றன. இவை இக்கோயிலுக்கு செய்த திருப்பணிகள், பூசைகள் ஆகியவற்றிற்காக அளித்த கொடைகள் பற்றி தெரிவிக்கின்றன. சில கல்வெட்டுகள் சிற்றாலயமும் கோவில் கட்டடங்கள் கட்டுவித்ததையும் கூறுகின்றன.